வசியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. வசியத் என்றால் மரண சாசனம். ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் அவர் சில வசியத்துகளை மேற்கொள்ள வேண்டும். வசியத்து என்பது ஒருவர் பண வசதியோடு இருந்திருந்தால் அந்த பொருளாதாரத்திலே 1/3 அவர் வசியத்து செய்யலாம். அப்படி என்றால் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைய மனைவியை அழைத்து, என்னுடைய சொத்திலே 1/3 இவ்வளவு பங்கை என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த பள்ளிவாசலுக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு அல்லது அரபு கல்லூரிகளுக்கு அல்லது மக்கள் பயனடையக்கூடிய இது போன்ற வேலை திட்டங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் வசியத்து செய்யலாம். அல்லது ஏழை எளியவர்களை இனம் கண்டு என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த சொத்திலே 1/3 பகுதியை இந்த ஏழைகளுக்கு நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அவர் வசியத்து செய்து அந்த வசியத்தை அவருடைய மௌத்துக்கு பின்னால் அது கடைபிடிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசியத்து தொடர்பாக சஹாபாக்களுக்கு உணர்த்தியதன் விளைவாக எந்த சஹாபியும் 2 இரவுகள் அவர்களுக்கு கழிய மாட்டாது, அவர்கள் தங்களுடைய மௌத்துக்கு பின்னால் என் சொத்திலே இப்படியான நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றோ அல்லது அவர்கள் அது அல்லாத மார்க்க விடயங்களில் தன்னுடைய பிள்ளை மனைவி மக்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எழுதி தங்களுடைய தலைமாட்டு கீழே வைத்துவிட்டுத்தான் அவர்கள் தூங்குவார்கள் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எந்த நிலையிலும் மரணம் வந்து விடலாம். எனவே இந்த வசியத்தை அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகள் அதை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டுத்தான் சஹாபாக்கள் தூங்குவார்கள் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசியத்தினுடைய இன்னும் ஒரு வடிவம்தான் தமது பிள்ளைகளிடத்திலே தனது மனைவியிடத்திலே நான் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஈமானிய பக்குவத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வசியத்தை பெற்ற நிலையில் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே யாக்கூப் நபியினுடைய வரலாற்றை பற்றி பேசியிருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவர்களுக்கு 11 ஆண் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் மரணிக்கின்ற கட்டத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கின்ற அந்த கட்டத்திலே தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து, அந்த 11 ஆம்பளை பிள்ளைகளையும் அழைத்து அந்த மக்களிடத்தில் என்ன வசியத்தை எடுத்தா தெரியுமா? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அப்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து, எங்களுடைய தந்தையே, உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பை வணங்கினார்களோ அந்த ரப்பை தான் நாங்களும் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் முழுவதும் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்ற அந்த வசியத்தை எடுத்துவிட்டுத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவேதான் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மனைவி மக்களிடத்திலே நமது மௌத்துக்கு முன்னால் அவங்களிடத்திலே நல்ல ஈமானோடு நீங்கள் வாழ வேண்டும், பாவங்கள் செய்துவிடக் கூடாது, ஐவேளை தொழுகையை கடைசி வரைக்கும் நியமமாக மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், யாருடைய சொத்துகளிலும் நீங்கள் கையாடல் செய்துவிடக் கூடாது, யாருக்கும் அநியாயம் இழைத்துவிடக் கூடாது, ஒழுக்க விழுமியங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற இந்த வசியத்தை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் தன் பிள்ளையிடத்திலே இந்த வசியத்தை எடுத்துவிட்டு மரணித்தல் என்பது ஒரு சிறந்த நடைமுறையாக இருக்கும் என்பதை அந்த நபிமார்களின் வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடமாக இந்த நடைமுறையை சொல்லித் தருகிறான். எனவே மரணத்துக்கு முன்னால் நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விடயங்களில் இந்த வசியத் என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.